அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையாலும் அருளாலும் நம்முடைய IOHM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹிக்மத்துல் மஹ்தியா மற்றும் வெற்றிப்பாதை இணைந்து வழங்கக்கூடிய 40 நாட்கள் பெண்களுக்கான தஹஜ்ஜுத் பயணத்தில் உங்களை சந்திக்கிறதுல அளவற்ற மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையால் இன்னைக்கு 40 நாட்கள் பெண்களுக்கான தஹஜ்ஜுத் பயணம் நாள் 1 பயணிக்க போகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் தன் திருமறையில சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்ம அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தை அடைந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இன்னும் அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? அது மற்ற எல்லா அமல்களை விடவும் சிறந்தது. உங்களுடைய இறைவனிடத்துல மிகவும் தூய்மையான ஒரு விஷயமா இருக்கு. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தங்கம் வெள்ளின்னு நீங்க செலவு செய்யற விஷயங்களை விட இது மிகவும் சிறந்ததாக இருக்கு. நீங்க உங்களுடைய எதிரிகளோட போரிட்டு ஜிஹாது செய்வதை விடவும் இது சிறந்த ஒரு அமலாக இருக்குதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அமலை எங்களுக்கு சொல்லித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த அமல் என்ன தெரியுமா? அதுதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுன்னு சொன்னாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றானா, என்னோட அடியான் என்னை எப்படி தன்னுடைய மனதால எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அதற்கு ஏற்பவே நான் உள்ளேன் அப்படின்னு சொல்றான். அந்த அடியான் என்னை பத்தி நினைவு கூறும்போது நான் அவனோட இருக்கேன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்துல தனிமையை விரும்பக்கூடிய சில நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு யாருமே இல்லை துணைக்கு. உங்களுக்கு துணைக்கு உங்களை படைச்ச இறைவன் இருக்கணுமா? அவனை நினைவு கூறுங்க. ஏன்னா அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு அடியான் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை இருக்கும்போது இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் ரப்புக்கு முன்னால் தோற்று போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றான், அவன் தன்னுடைய மனதில் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் என்னுடைய மனதிலே அவனை நினைவு கூறுவேன்னு சொல்றான். அந்த அடியான் ஒரு கூட்டத்துல என்னை நினைவு கூர்ந்தா அதை விட சிறந்த கூட்டத்துல அந்த அடியானை நான் நினைவு கூறுவேன்னு சொல்றான். இந்த உலகத்துல நம்ம யாருக்காவது ஒரு நன்றி கடன் பட்டிருப்போம், அல்லது நமக்கு யாராவது நன்றி கடன் பட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு உதவி செஞ்சு கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அந்த டைம்ல அந்த நன்றியை மறந்து அவர்கள் செயல்படும் போது நம்மளுடைய உள்ளம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுது. நான் எவ்வளவு பண்ணியிருப்பேன், இந்த மனிதர் அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி செலுத்த மாட்டேங்கிறாரு, என்னை பத்தி அந்த இடத்துல பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய நம்ம நினைக்கும் போது படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீங்க என்ன ஒரு கூட்டத்துல நினைவு கூர்ந்தீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துவேன்னு சொல்றான். அதை விட சிறந்த கூட்டத்தாரிடத்துல உங்களை பத்தி நான் நினைவு கூறுவேன்னு சொல்றானே. இப்படிப்பட்ட சுபஹான ரப்பில் ஆலா, அவனை நினைவு கூறுவதை விட்டும் நம்ம இவ்வளவு நாள் தவிர்ந்து இருக்கிறோமா? ஒரு மனிதருக்கு இந்த உலகம் ஒரு சோதனை களம். இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல டெஸ்ட் வச்சிருக்கிறான். நமக்கு ஏதாவது சோதனை ஏற்படும் போது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளால நமக்கு ஏற்படக்கூடிய பாரங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே தவிர, அதை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதை விட்டு சீக்கிரமா எடுத்துருவான் அப்படிங்கறதுல ஒரு நம்பிக்கை குறைவு நமக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துதலை விட்டும் அவனை நினைவு கூறுவதை விட்டும் நம்ம தவிர்ந்திருக்கிறதா. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தினுடைய கடமைகள் நெறிமுறைகள் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுத்தாங்க யா ரசூலுல்லாஹ், நான் அதை அப்படியே பற்றி பிடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்முடைய நாவு அல்லாஹுடைய திக்ரில் பசுமையாக இருக்கட்டுமாகன்னு சொன்னாங்க. நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது நம்ம அல்லாஹை பத்தி நினைவு கூறுறதும் அவனை புகழ்றதும், நமக்கு ஏதாவது சங்கடங்கள் கஷ்டங்கள் வரும்போது அவனை மறக்கிறதும் இது பசுமையான திக்ரு கிடையாது. ஒரு முஃமினுடைய மிகச்சிறந்த பண்பு என்ன தெரியுமா? அவனுடைய மகிழ்ச்சியிலும் சரி அவனுடைய துக்கத்திலையும் சரி அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவனா இருப்பான். நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டமாக சேர்ந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துக்கு சிரம் பணிந்து அவனுடைய நினைவு கூறுதல்ல ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நிச்சயமா இதைவிட மிகச்சிறந்த கூட்டத்துல நினைவுபடுத்துவான். எப்பவுமே திக்ருகளை பசுமையாக செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லாதீங்க.
ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு அம்மா தன்னுடைய குழந்தை இனிப்பு சாப்பிடுறதாக முறையிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாள் கழிச்சு வர சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இனிப்பு சாப்பிடக்கூடிய அந்த வழக்கம் இருக்கும். அப்ப நம்மளே இனிப்பு சாப்பிடும்போது அந்த குழந்தைகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா உடனே சொல்லியிருக்கலாம். நம்மலாம் ஏமாத்துறோம். ஒரு சின்னதா ஒரு டிகிரி வாங்குனாலும் சரி, ஒரு படிப்பு நம்மகிட்ட வந்தாலும் சரி, நம்ம தான் வந்து இந்த உலகத்தையே சுமக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தலையில கிரீடத்தோட அலையக்கூடியவங்க. ஆனா ஈருலகத்தின் தலைவர் அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணம் பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா கூட நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் அது இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு பாடமாக சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நிறைய திக்ருகள் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், இன்னும் எத்தனையோ திக்ருகள் நமக்கு தெரியும். ஆனா அத மனசார எந்த அளவுக்கு நம்ம ஓதுறோம்? சும்மா கடமைக்காக நம்ம ஓதுறோமா? அல்லது அதை பொருள் உணர்ந்து, உள்ளார்ந்து நம்ம கல்பின் மூலமாக நம்ம ஓதுறோமா? அப்படிங்கிறது தான் விஷயம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய அடிப்படையான விஷயம் அவங்க ஈமானை பரிபூர்ணத்துவத்தை அடையணும். ஈமான்ல உறுதியாக இருக்கணும். ஈமான புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய அமல்கள்ல சற்று சருகுதல் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஈமான்ல இருக்கக்கூடிய பலவீனம். அத ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, தாராளமா நம்மளால அமல்களை இலகுவாக செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஜிக்ர இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுதுடைய டைம்ல 500 தடவை ஓதப் போறோம். பொறுமையா, நிதானமா, உளமாற, வெறும் வாய் வார்த்தைகளாக இல்லாம, உள்ளத்தால உணர்ந்து, நம்முடைய நாவுகளால அல்லாஹ் திக்ர் செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். இதைத் தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள அனுதினமும் தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். வ ஆகிரு துஆனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.